கண்ணாரு என்ன பூனைய கையில புடிச்சுக்கிட்டா அது நம்ம கிட்ட வராதுன்னு நினைப்பா. எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. டேய் இப்ப பாரு. பாஸ் 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 நீ கருவாட்டை காட்டணும்னா என் பூனை வந்துருமா? இல்ல கோயில் உண்டியல் காசுல வீட்டுல வந்து சேர்த்துட்டியா? அதை மறப்பனா பாத்து கூப்பிடுறா. இவனை கருவாடு நினைச்சு கவிர போகுது. நாய் வா கூப்பிடுற, பூனைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. வாமா. அம்பளம் வரும்போது பூனை குறுக்கால விட்டு விளையாட்டா பண்றீங்க ராஸ்கல். ஒண்ணு தப்பு வந்தாலுதானே இல்லீங்கய்யா. பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பளம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்கு. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல யாரு உள்ளதான்? நம்ம கல்லுவீட்டு காளிமுத்தோட பையன் முத்துக்காலைங்க பட்டணத்துல படிச்சிட்டு இருந்தான். ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவம் சின்ன பையன். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அதான் பயம் இல்லாம தெரியுது. அம்பலம் யானை மாதிரிப்பா. எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. அவர்கிட்ட எதுக்கும் எச்சரிக்கையாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனா? போடா. அம்பளமாவது கம்பளமாவது சினிமாக்கு நேரமாச்சு. பஸ் வந்துருச்சான். நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு தாண்டி எங்க அம்மா என்ன சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லன்னா அனுப்பி ஏற்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? டேய் அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கிஸ் வந்துச்சான்னு கேளு போ. சினிமாவுக்கு நாங்களா? ஆமா பஸ் போயிடுச்சா? இல்ல அப்பா கிஸ். பஸ் போயிருச்சாமா? இல்ல. ஏன் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு காலையில இருந்து பேதியாகி நினைவில்லாம போச்சுமா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை இல்ல, டவுனுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. பஸ் இன்னும் வரலையே. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே. பஸ் வந்துருச்சுலாம். உள்ளபடி இன்னும் கோலமே போட்டு முடிக்கிறேன். கோயில வர உள்ள போடி. ஐயோ சென்டடு என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய் ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலன்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சும்மா இருக்கனே. நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகுவலியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டிருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமை நேர கண்ணா இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமையா. இவரை கூட்டிட்டு இல்ல இவர்தான். கூட்டிப்பா. ஓ ஹேர் டை. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான் இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி. ஓ நீங்க கவரிமானா? அப்ப மசுறு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும்
கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அங்கிள். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு அந்த பட்டணத்துல படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவருக்கு தான் இங்க வந்திருக்கான். கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தை செண்டு அடிக்குமா? படுவா, அத்தைக்கே செண்டு அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா, அதான் முறைப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சான் வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க, சரி. மச்சான் அப்படி வயசுக்கு படுவா, வந்து உதச்சிடுவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவதாண்டி, அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாண்டி என் தம்பியை உன் கால சுத்த நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி. இப்போதைக்கு நீங்க வந்து நிக்கிற. இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உறவு செத்து போச்சுடி. என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சுனல. இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் மனசுனா இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒன்னும் முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாமா உறவு இருக்கா, மச்சி நீங்க துணை இருக்கா? பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்கா? மாமா வீடு அழைச்சி மச்சின மறுவூர் அழைச்சி சமக்க முடியாத சீர்தனத்தி கொண்டாந்து தென்னை மட்டை வெட்டி வந்து தீர் போல குடிசை கட்டி அத்தை பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாமா யார் இருக்கா? இந்தாடி அம்மா முதல் தண்ணி, மாமா முறை தண்ணி. ஊரை கூட்டி உரமுறை விருந்து வச்சு தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு. இந்தாடி அம்மா உன் தாய் முறை தண்ணி. மாத்து விரிச்சு பண மேல உட்கார வச்சு அப்பன் தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்பு பொடி தேய்ச்சி பாட்ட தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரம் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி. இந்தா உங்க அப்பா முறை தண்ணி. அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன். பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்க வச்சுட்டேடி. பணத்துல மேஞ்சாலும் எனக்கோட போய் சேரணும்பாங்க. எனக்கு வனமும் இல்ல இடமும் இல்லையேடி. பாவி மவள படிவு தெரியுமா? அழகம்மா அழகு. இந்த மலையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணாச்சி வாசலில தென்னாச்சி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டுலயும் பேய் மலை
கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா